நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பெண்கள் வட்டி இல்லாமல் 3 லட்சம் ரூபாய் வரை பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்யோகினி திட்டம். இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது. பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்கள் தொழிலை தொடங்க பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. வட்டி விகிதமானது சிறப்பு பிரிவினருக்கு அதிக மானியம் அல்லது வட்டியில்லா கடனை வழங்க வேண்டும் என்பது இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த திட்டத்துக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். 18 வயது முதல் 55 வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையலாம். குடும்ப வருமானமானது 1.5 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது. பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாக்க கட்டணம், அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அந்த ஃபீஸ் இந்த திட்டத்திற்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏழை பெண்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் வட்டியில்லா கடன் பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக 88 சிறு தொழில்கள் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கு வட்டியில்லா கடனை வழங்குகிறது. ஸோ இந்த கடன் தொகையில் பார்த்தீங்கன்னா 30% வரை மானியம் கிடைக்குது. இதன் மூலமாக கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை குறைக்கப்படுகிறது. இதுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்களில் 2 கேட்டிருக்காங்க. ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், வங்கி பாஸ் புத்தகத்துடைய நகல். ஸோ இந்த ஆவணங்கள் மட்டும்தான் தேவைப்படுது. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் அப்ளிகேஷன் இருக்கும். அதை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லாமே சரி பார்த்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வட்டியில்லா கடன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.